ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Kali Linuxல இருக்கிற ஒரு டூல் பற்றின டுட்டோரியல் தான். அதாவது இந்த டூல் வந்து என்னென்னா ஸ்பாட்டா இந்த ஸ்கேனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பாட்டான்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த டூல் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்னரபிலிட்டி அனாலிசிஸில் இருக்குது. Kali Linuxல இந்த டூலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம போன முறை வந்து Nmap டுட்டோரியல்லாம் பார்த்தோம். அதாவது Nmapனா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. அந்த Nmap டூலோட GUI வெர்ஷன், அதாவது பைத்தான் மூலமாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா Nmap வந்து உங்களுக்கு கமாண்ட் லைனாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம டுட்டோரியல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். அப்போ Zenmap எதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, Zenmapம் வந்து உங்களுக்கு GUI வெர்ஷனாக இருக்கிறதா. ஆனால் ஸ்பாட்டா ஸ்கேனரில் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூட்னு ஒரு டேப் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணுற நெட்வொர்க்கில் வந்து எதாவது FTP ப்ரோட்டோக்கால் இல்லாட்டி MySQL இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணலாம். அதாவது இப்போ இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்பாட்டா ஸ்கேனர் வந்து ஒரு நெட்வொர்க் வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் ஸ்கேனர். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் Nmapலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை Nmap டுட்டோரியல் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லே இருக்குது, அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் இப்போ என் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ஐபியை கொடுத்து நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். இதான் என்னோட ஐபி. நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு 198.168.1.12 இதுதான் என்னோட ஐபி ரேஞ்சு. இதுவே நீங்கள் இன்னும் பெரிய லார்ஜ் நெட்வொர்க்கில் இருந்தீங்கன்னா உங்களோட ஐபி லோக்கலாக என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆட் ஸ்கோப் அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரன் Nmap ஹோஸ்ட் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் Nmap ஸ்கேன், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகியிருக்கும். ஆட் டு ஸ்கோப் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா இந்த கியர் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் ஆகணும், இதெல்லாம் வேணும் வேணான்னு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், அன்மார்க் பண்ணிக்கலாம். அதையும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Nmap வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. 3-வே ஹேண்ட்ஷேக்கில் TCP பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். அது மூலமாக தான் எல்லாமே டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு பழைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வீடியோ வந்து சும்மா ஃபஸ்ட்டு வந்து பேசிக், இதில் மூலமாக எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம இன்னும் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கான வேர்ட் ஃபைல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இன்னும் நான் சொல்லலை. அது சொல்லாமல் நான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா புரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறும் ஸ்கேனிங் மட்டும்தான். அடுத்த பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா எப்படி ஒரு FTP சர்வரை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதை ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்கேன் ஆகிட்டுக்கு. இப்போ பாருங்கள், ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது 192.168.1.12 இதுதான். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்போ எல்லா ஸ்டேஜும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்டேஜ் 3 மட்டும்தான் கரண்ட்டாக அந்த ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அதில் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதான் நம்ம இப்போ டார்கெட் ஹோஸ்ட்டில் இருக்கிற OS என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Windows 7. அந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். OS அப்படின்ற காலத்தில் உங்களுக்கு Windows 7ஓட ஐக்கான் இருக்கும், ஹோஸ்டோட அட்ரஸ். சரி, இதில் இப்போ என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு TCP, UDP இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் மட்டும்தான் இதில் வந்து ஓப்பனில் இருக்குது. அடுத்தது நேம், அடுத்தது ஸ்கிரிப்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்து வந்து IPv4, அடுத்தது மேக் அட்ரஸ், அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கொஞ்சம் தப்பாக தான் காமிச்சிருக்கு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஐக்கானை பார்த்தாலே தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இருக்கிற வேறு என்ன ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படின்னா TCP 445 ஓப்பன் போர்ட் இருக்குது. அதுலேருந்து SMB num அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு அந்த ப்ரோட்டோக்கால் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்.
அதனால் அந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு தேவையான வேர்ட் ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பார்டான் ஸ்கேனரில் இருக்கிற அடுத்த ப்ரூட் அப்படின்ற டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே அந்த உங்கள் நெட்வொர்க் ரேஞ்சில் இருக்கிற ஐபியை கொடுத்துட்டு, அதாவது இப்போ எஃப்டிபினா போர்ட் நம்பர் 21 இருக்கும், அப்புறம் ஹெச்டிடிபினா 80 இந்த மாதிரி இருக்கும், எஸ்எம்டிபி எஸ்எஸ்ஹெச் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால் நம்பர் இருக்கும். இதில் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துடணும். நம்ம யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி கொடுத்துடணும். அப்படி கிடைக்கலன்னா யூசர் நேம் லிஸ்ட்டு கிடைக்கலன்னா ப்ரௌஸ் கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி பழைய யூசர் நேம் ஃபைல் லிஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அதை லோட் பண்ணி விட்டு ரன் கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், அதாவது அதுவே பாஸ்வேர்டு காம்பினேஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு வேலிடாக இருந்துச்சுன்னா உள்ளே லாகின் பண்ணி கொடுத்துரும். அதுதான், வேறு ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, ஈஸி தான். நம்ம இதை பற்றியும் அடுத்தடுத்ததை பார்ப்போம். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.